இடம் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி ஃப்ரெஷ்ஷா ரிலீஸ் ஆன மாதிரி அவ்வளோ ரெஸ்பான்ஸுப்பா. தியேட்டர்ல வைப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு சீனும் மனப்பாடமா டப்பிங் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம பசங்களே. அந்த மாதிரி ஒரு சக்சஸ் பண்ண படம். இருந்தாலும் இது ரீமேக் தானப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனா ரீமேக்கா இருந்தாலுமே இங்க தெலுங்கை விட சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ஸ்கிரீன் பிளே தான். ஒக்கடு கில்லி இது ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லாஜிக்கலா பார்த்தோம்னா செமிஃபைனல்ஸே விளையாடாம எப்படிப்பா ஃபைனல்ஸ் விளையாட முடியும்? செமிஃபைனல்ஸ்ல தோத்துட்டு ஃபைனல்ஸ்ல விளையாடுறாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் கேள்வி இருக்கும். அதெல்லாம் அந்த டீமுக்கே தெரியும். நாங்கள் அங்கேயே டிஸ்கஸ் பண்ணோம். ஆனா அதெல்லாம் லாஜிக்கலா பார்க்க வேணாம், மேஜிக் பார்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி படத்தை எடுத்திருக்கிறாங்க. ரியாலிட்டியா பார்த்தாலுமே ஜானகி கணேசனுக்கு விஜயோட வயசு கம்மியா அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம பசங்க இப்போ நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. கில்லி எப்படி ஒக்கடை விட பெட்ரு அப்படிங்கிறது தான் ஸ்கிரீன் பிளே தான். சொன்ன மாதிரி கில்லி படத்தோட கதையா பார்த்தோம்னா, கபடி விளையாட போனவர் திரிஷாவை பார்த்துட்டு பிரகாஷ்ராஜ் கூட ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அந்த இடத்துல இருந்து ரெஸ்கியூ பண்ணி ஃபாரினுக்கு அனுப்பி வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சா, ஃபைனல்ஸ் விளையாண்டு இருக்கப்ப உட்காந்துருப்பாங்க திரிஷா. ஏமா நீ இன்னும் போலியாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோசிப்போம். ஆனா விஜய் திரும்பி வந்துட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாரு. இப்படி நினைச்சிட்டு இருக்கிற இடையில பிரகாஷ்ராஜ் சண்டை போட்டு அப்புறம் அந்த சண்டையில ஜெயிச்சு திரிஷாவை கூட சேருவாரு விஜய் அப்படின்லாம் இருக்கிறப்ப, இதானப்பா ஒக்கடு கதை அப்படின்னா ஒக்கடு கதை இது மாதிரி கிடையாது. பிரகாஷ்ராஜுக்கு அம்மாவும் இருப்பாங்க, அப்பாவும் இருப்பாங்க. ரெண்டு பேருமே ரவுடி. அம்மாவுக்கு தான் ரொம்ப பவராவும் காமிச்சிருப்பாங்க. இதுல கூட ப்ராப்ளம் இல்ல. பூமிகா பண்ணியிருந்த ரோல்ல தான் இங்க த்ரிஷா பண்ணியிருந்தாங்க. ஒரிஜினலா பூமிகா பண்ணியிருந்தாங்க. பிரகாஷ்ராஜ் கேரக்டர் சேம் கேரக்டர். மகேஷ் பாபு ஹீரோ அப்படிங்கறதுலாம் நமக்கு தெரியும். இதெல்லாமே ப்ராப்ளம் இல்ல. கதையா கொஞ்சம் சொதப்பி இருப்பாங்க. கதையா கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேவா கொஞ்சம் மாறி இருக்கும். பார்த்தீங்களா என்னமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமிகாவை மகேஷ் பாபு கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் பூமிகாவுக்கு செலவு வச்சிருப்பாரு பிரகாஷ்ராஜ். என்னது அவ என்ன விட்டு போயிட்டாளா, அவளை தூக்கிட்டு போயிட்டாங்களா, அவ இல்லாத வரைக்கும் இந்த சிலை தான் எனக்கு பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி செலை வச்சு பூஜை பண்ணிட்டு இருப்பாரு. இந்த மாதிரி எல்லாம் பண்ணா இங்க காமெடி ஆயிரும் அப்படின்னு மாதிரி அந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டாங்க. கிளைமேக்ஸ்ல ஃப்ளைட்டை ஏற்றி விட்டு திரும்ப போயிடுவார்ல, மேட்ச் விளாட போயிடுவார்ல. ஆனா அங்க என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்கள ஃப்ளைட் ஏற்றி விட போவாரு. ஆனா அவங்க போக மாட்டாங்க, திரும்ப வந்துருவாங்க. திரும்ப ரெண்டு பேரும் ஜாலியா இங்கே இருப்போம் அப்படிமா பேசிட்டு இருக்கப்பயே பிரகாஷ்ராஜ் பூமிகாவை கூட்டு போக, போலீஸ் மகேஷ் பாபு கூட்டு போவன்ட்டு இவரு போலீஸ் ஸ்டேஷன்ல இருப்பாரு, இவங்க பிரகாஷ்ராஜ் வீட்டுல இருப்பாங்க. ரெண்டு பேருக்கும் கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி பெருசா அந்த விழாவா செலிப்ரேட் பண்றோம், கல்யாணத்தை பெருசா பண்ணுங்கடா அப்படிங்கிற மாதிரி பெருசா பண்ணுவாங்க. அந்த இடத்துல அவங்க ஜாலியா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இருந்தாலும் ஒரு அந்த இடத்துல ஒரு சாங் வச்சாம்பாரு அப்படிங்கிற மாதிரி தெலுங்கு சினிமாவுக்குன்னே ஒரு டிபிக்கல் ஃபார்மேட்ல கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாங் ரெண்டு பேரும் சந்தோஷமா ஒரு கனவு பாட்டுல ஆடிட்டு இருப்பாங்கப்பா, பூமிகாவும் மகேஷ் பாபுவும். இதை முடிச்ச கையோடய நீ என்ன சந்தோஷமா இருக்க, தப்பு தப்பு தப்பு, இதுல ஏதோ பிரச்சனை இருக்கே அப்படின்னு பிரகாஷ்ராஜ் விசாரிக்க, நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ முடிஞ்சா அவனை அடிச்சுட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சு வைப்பாங்க. இவரு வேகமா போனவரு கோவத்துல அடிச்சுட்டு வருவாருன்னு பார்த்தா, கபடி மேட்ச் முடிகிற வரையில் உட்காந்து வெயிட் பண்ணிட்டே இருப்பாரு, எப்போ முடியும்ட்டு. இந்த மாதிரி சில விஷயங்களா தவிர்த்துட்டு இன்னும் ஸ்கிரீன் பிளே கிறிஸ்பா என்கேஜா கொண்டு வந்திருப்பாங்க தமிழ்ல கில்லி படத்துல. இதுலதான் இன்னும் சூப்பரா இருக்குது. ஒரிஜினலை விட இந்த படம் நல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தது. இதுக்கப்புறமா இந்த படம் நிறைய லாங்குவேஜ்ல 5க்கும் மேற்பட்ட லாங்குவேஜ்ல ரீமேக்கே பண்ணியிருக்கிறாங்க அப்படின்லாம் இருக்க. மகேஷ் பாபுவே சொல்லியிருக்கிறாரு, விஜய் ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு என்ன விட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ ஒக்கடோட கில்லி ஏன் பெட்ரு அப்படின்னா இதெல்லாம் தான். சில கிரிஞ்சு சீன்லாம் இருந்தது, அதெல்லாம் கட் பண்ணிட்டு எமோஷனலா கொண்டு போயிருப்பாங்க. அதனாலதான் இன்னும் சூப்பரா இருந்தது இந்த கில்லி அப்படிங்கிறது தான். உங்களோட தாட்ஸ் என்ன இதுல அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.